இன்னைக்கு நம்ம பூரி சப்பாத்திக்கு ஆப்டான வடக்கறி செய்யலாமா? ஆயில் கம்மியா யூஸ் பண்ணி சூப்பரான வடக்கறி. கடலை பருப்பு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது கூட 10 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு. இதை கரகரன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேன்ல 1 ஸ்பூன் ஆயில் ஊத்தி அரைச்சு வச்ச வடை மசாலா கொஞ்சம் கொஞ்சமா போட்டுடலாம். அதை லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஒன்ஸ் கலரி விட்டா போதும். இன்னொரு பேன்ல 2 ஸ்பூன் ஆயில் ஊத்தி ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலையை போட்டுடலாம். பொடியா நறுக்குன 2 வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். நான் வடை மசாலால சால்ட் ஆட் பண்ணல, ஸோ அதுக்கும் சேர்த்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வடை மசாலா சால்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கம்மி பண்ணிக்கோங்க. 2 தக்காளி சாப் பண்ணி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வடைக்கறி ஆரஞ்சா வேணும்னா மஞ்சள் தூள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் கலர் கொடுக்கணும்னா காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கிட்ட பிறகு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். நம்ம இதை ரெடி பண்ற டைம்ல நம்மளுடைய வடை மசாலா ரெடி ஆயிட்டு இருக்கோம். இப்போ இந்த வடையை உதிர்த்து ரெடி பண்ண மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். உங்களுக்கு வடைக்கறி இன்னும் சாஃப்டா இருக்கணும்னா 1 விசில் குக்கர்ல விட்டுடலாம். இறக்கிறதுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடி கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நம்மளுடைய புரோட்டீன் ரிச் வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. கம்மியான ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டயட்ல இருக்கவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.